இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எடிபிள் லிப் பாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லிப்ஸ்டிக் லிப் பாம்லாம் தெரியாமல் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வந்து எதாவது ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான லிப் பாம் தான் இது. இந்த லிப் பாமை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப நேச்சுரல் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ காஸ்ட் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம நார்மல் ஸ்கின்னை விட லிப் ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதனால அது சீக்கிரமாக அது டேமேஜ் ஆகும். அதனால நம்ம லிப் பாம் வந்து டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது லிப் வந்து பாதுகாக்கப்படும். அண்ட் ஆல்சோ வந்து சீக்கிரமாக வந்து பிளாக் ஆகாது. ஸோ லிப் பாம்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அது உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணும். செகண்ட் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக வெடிப்பு வராது. வெடிப்பு வந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக பிளாக் ஆகும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ் வந்து லிப்பில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிங்கன்னா சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால சீக்கிரமாக உங்கள் லிப் வந்து பிளாக் ஆகாது. ஃபோர்த் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதனால உங்கள் லிப் வந்து பிளாக் ஆகும். ஸோ லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா லிப் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பிளாக் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து வின்டர் சீசனில் வந்து நிறைய லிப்லாம் கிராக் ஆகும். அப்போல்லாம் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிராக் ஆகாது. ஸோ இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் லிப் வந்து கருப்பாகாமல் பார்த்துக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும் சன்லேருந்து. அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சரைஸ் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கனால லிப் ரொம்ப ப்ளம்பாக தெரியும், அழகாக தெரியும், ஃபுல் லிப்பாக. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்கள் லிப் வந்து ரொம்ப நேச்சுரலாக பிங்க் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட லிப் பாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிபிள் லிப் பாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பீட்ரூட். பீட்ரூட்ல இருக்க கலரிங் பிக்மெண்ட், அதாவது பீட்டானின் அண்ட் வல்காசென்தின் வந்து உங்கள் லிப்பை வந்து நேச்சுரலாக பிங்க் ஆக்கும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ பீட்ரூட் வந்து உங்கள் லிப்பை வந்து நேச்சுரலாக வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து விட்டமின் இ கேப்சியூல்ஸ். இதெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், லிப்பை வந்து சாஃப்ட் ஆக்கும் அண்ட் லிப்பில் வந்து நியூ செல் டிவிஷன்ஸை வந்து சீக்கிரமாக வந்து அதிகப்படுத்தும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி. ஹனி வந்து நேச்சுரலாக உங்கள் லிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ மைல்டு எக்ஸ்பாலியேட்டர். இது டெட் செல்ஸ்லாம் வந்து உங்கள் லிப் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். ட்ரையாக இருக்கிறதுலேருந்து உங்கள் லிப் வந்து பாதுகாக்கும் இது. நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பட்டர். பட்டர் வந்து உங்கள் லிப்போட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணும், நல்லா பட்டரி டெக்ஸ்சராக வச்சுருக்கோம், உங்கள் லிப்பை வந்து சாஃப்டாக வச்சுருக்கோம் அண்ட் ஆல்சோ வந்து ட்ரைனஸை கம்மி பண்ணும், உங்கள் லிப் வந்து ரொம்ப ப்ளம்பாக தெரியும். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ லிப் பாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட்டை நல்லா கிரேட் பண்ணி துருவி எடுத்துருங்க. இது நல்லா பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஜூஸை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டரை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மெல்ட் பண்ணணும்னா, பட்டரை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு கிண்ணம் இல்லைனா ஒரு கப் ஏதாவது வச்சு அதில் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணுங்கள். ஸோ பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பட்டர் ரெடி. நெக்ஸ்ட் வந்து மிக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறோம். இது கூட வந்து நம்ம பட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். பட்டர் வந்து 3 ஸ்பூன். எந்த பட்டராக இருந்தாலுமே ஓகே தான். ஊத்துக்குழி வெனியான்ஸ்னா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம ஹனி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அண்ட் இது கூட நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியன்ட் விட்டமின் இ கேப்சியூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேப்சியூல்ஸை வந்து நல்லா பின்னில் வந்து பஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்குவீஸ் பண்ணாவே அந்த எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இந்த 2 கேப்சியூல்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ கரெக்டாக மிக்ஸ் ஆகாது, ஏன்னா வேறு வேறு கன்சிஸ்டன்சியில் இருக்கனால. நீங்கள் கேர் லிப்ஸ்டிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வெளியே வந்து கலர் இருக்கும், நடுவில் வந்து சென்டராக கேர் ப்ராடக்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. 3 hours கழிச்சு ஒரு வாட்டி எடுத்து அது நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ராடக்டாக அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் இல்லைனா லிப் பாம் டியூப் வந்து உங்களுக்கு காலி ஆச்சுன்னா அதில் நீங்கள் ஊற்றி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்டோட அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா வெளியே லீக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாக்ஸில் இருக்கிறத நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டின்ட்டே வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். மார்னிங் இப்படி போகலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். லிப் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கருப்பாகாது.
அண்ட் வந்து நைட்டு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்கள் லிப் வந்து நேச்சுரலாக பிங்க் ஆகும். ஸோ இந்த லிப் பாம் வந்து டெய்லி மார்னிங் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இதில் பீட்ரூட்டோட நேச்சுரல் டிண்ட் இருக்குது. அண்ட் நைட் வந்து நைட் சீரம் அண்ட் ஐ க்ரீம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கூட இதை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணுமே சீக்கிரமாக சூப்பராக ஒர்க் ஆகும். நாங்கள் நேச்சுரலாக வந்து நைட் க்ரீமும் பண்ணியிருக்கோம், ஐ க்ரீமும் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிப் பாம் வந்து ரெகுலராக வந்து மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து உங்கள் லிப் வந்து 1 மந்த்தில் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.